Okay, this is Venkat from Caffeine.com. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்கிறது என்னன்னா, ஒரு ஃபேமிலியோட செக்யூரிட்டிக்காக வாங்குறோம். ஆன்லைனில் போயிட்டு இல்லை யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேல்ஸ் டிரைவனாக பண்ணக்கூடாது. அதை பொறுமையாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இஃப் யூ திங்க் தட் இட் ஹாஸ் டு பி டன் ரெஸ்பான்சிபிளி, என்னோட நம்பர் வந்து வெங்கட்ஃபின்.comல இருக்கும், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு செஷனில் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் அந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவா, எவ்வளோ சம்மர் எடுக்கணும், உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்ன, எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு அப்கிரேட் பண்ணாமல் இருக்கணும்னா எந்த சம்மர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், எந்த ஏஜ் வரைக்கும் வாங்கினா கரெக்டாக இருக்கும். தீஸ் ஆர் த திங்ஸ் வி டிஸ்கஸ் இன் த கன்சல்டிங் செஷன். இந்த லாஸ்ட் 2.5-3 இயர்ஸில் ஒரு 1000 பேர்ட்ட மேலே கன்சல்டிங் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் யுவர் கைண்ட்னஸ். ஹேவிங் செட் தட், இந்த வீடியோ டாடா ஏல இருக்கிற சம்பூர்ண ரெக்ஸாஸ் ப்ராமிஸ்னு சொல்லிட்டு ஒரு புது டேர்ம் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ பார்த்துடலாம், ரிவ்யூ பார்த்துடலாம். தீஸ் ஆர் மை ஓகே, திஸ் இஸ் சம்பூர்ண ரெக்ஸா ப்ராமிஸ். தீஸ் ஆர் மை அதர் ஒர்க். ஏன்னு கேட்டால் ஃபினான்ஷியல் டொமைன் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிள் டொமைன். ஸோ ஐம் ட்ரைங் டு டைவர்சிஃபை மை செல்ஃப். வெங்கட் வெல்த்தில் ஐ வில் ஹாவ் நெட்வொர்க் ஆஃப் மெனி வெப்சைட்ஸ். நீங்கள் அந்த நியூஸ் லெட்டரில் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி இருந்தால் சரி, இட் குட் பி இன் ஐடி இண்டஸ்ட்ரி, நீங்கள் டாக்டராவோ ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கலாம், இல்லாட்டி ஹெச்வேக் டொமைனில் இருக்கலாம், ஆர்கிடெக்டாக இருக்கலாம், வாட் எவர் டொமைன் யூ ஆர் இன் ஆர் மெரைனர், எவ்ரி டொமைன் ஐ வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் newsletters or directories in that. Having said that, என்னோட வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் எடுக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இந்த ப்ராடக்ட்ல பேச வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் ஐம் ஜஸ்ட் என்ஷூரிங் தட் யாரையுமே வாங்க சொல்லலை நான். ஏன்னா என் மூலிமா கன்சல்டிங் பண்ணி வாங்குறதுக்கு மட்டும்தான் நான் லைஃப் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, தீஸ் ஆர் த கைஸ் ஹூ ஹவ் பீன் கைண்ட் டு மீ. ஓகே, டாடா ஏல இருக்கிற சம்பூர்ண ரெக்ஸா ப்ராமிஸ் தயவு செய்து ஒரு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் பார்ட்டாக தான் நான் டேர்ம் இன்சூரன்ஸை பார்க்குறேன். நீங்கள் 20s 30s 40s எப்போ வேணாலும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணலாம். வி டூ திஸ் இஸ் த செக்லிஸ்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டோமா, இல்லை வாங்கலையா, எவ்வளோக்கு வாங்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐ டோன்ட் ஈவன் செல், நான் கன்சல்டிங் தான் பண்ணுவேன். ஸோ அதை கரெக்டாக பண்ணி வச்சிருக்கீங்களா. வெல்த் கிரியேஷனில் வந்துட்டு ஏர்லி ரிட்டர்ன் பிளான், அதாவது எஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு 5 crore 1 crore 50 lakh கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் நான் கன்சல்டிங் பண்ணுவேன். ஓகே, டாடா ஏ சம்பூர்ண ரெக்ஸா ப்ராமிஸில் மினிமம் 18 ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் 65 ஏஜில் இருக்கவங்க, நல்ல ஒரு இன்கம் ப்ரூஃப் இருக்கவங்க தாராளமாக ப்ராடக்ட் வாங்கலாம். ஓகேவா. ஹேவிங் செட் தட், வெரி சிம்பிள். ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி வேலை செய்யும்? ஒரு மேல் 35 இயர்ஸில் மேல் ஆர் ஃபீமேல் ப்ராடக்ட் வாங்குறாங்க, அவங்க 35 இயர்ஸில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட் 43 ஆர் 75 வயசு வரைக்கும் வாங்கலாம், இல்லாட்டி 85 வயசு வரைக்கும் வாங்கலாம். அவங்க ஒரு சர்டன் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்திங் ஹேப்பன்ஸ், அவங்களுக்கு வந்து ஒரு when they are now no more அப்படிங்கும் போது ஃபேமிலிக்கு அந்த 1 crore 5 crore 10 crore போகுது. as simple as that. இதுதான் ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸோட லாஜிக். இது நான் ஆர்ஓபி ஆர்ஓபி, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், நான் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், 2 ஃப்ளேவரில் இருக்குது சம்பூர்ண ரெக்ஸா ப்ராமிஸ். ஆர்ஓபியில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு 35லேருந்து 85 வயசு வரைக்கும் வாங்குறீங்க, 75 வயசு வரைக்கும் வாங்குறீங்க. 75 தாண்டி 76 ஆகும் போது நீங்கள் செலவு பண்ண காசை 100% அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. டாடா ஏ சம்பூர்ண ரெக்ஸா ப்ராமிஸில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, now let us go into very beautiful feature in டாடா ஏ சம்பூர்ண ரெக்ஸா ப்ராமிஸ். இது வந்து டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. அதாவது டெர்மினல் இல்னஸ்னா என்ன? ஒருத்தர் 6 மாதத்துக்கு மேலே வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இல்னஸ் வந்திருக்கும். திஸ் இஸ் நாட் கிரிட்டிக்கல் இல்னஸ். இது இன்பில்ட்டாகவே இருக்கும். டாடா ஏல நிறைய பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் இந்த ப்ராடக்ட்லையும் இருக்குது. அதாவது ஒரு பாலிசி ஹோல்டர் 6 monthsக்கு வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 30 வருஷமோ கழிச்சுட்டு இவர் 6 months மேலே இருக்க மாட்டாருங்கிறதுக்கான டிஸ்சார்ஜ் சம்மரி கிடைக்குது, மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைக்குது. அதை நமக்கு டாடா ஏல நம்ம அப்ளை பண்ணோம்னாக்கா, சம்மர் ஷூட் இங்கே 5 crore வச்சுருந்தீங்கன்னா 2.5 crores அவர் உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. சம்மர் ஷூட் 1 crore வச்சிருந்தீங்கன்னா 50 lakhs அவர் உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா, ஃபேமிலி வந்து கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது அந்த ஃபேமிலி ஒரு ஹஸ்பண்ட் வந்து வாங்குறாரு, நான் போனப்புறம் இந்த டேர்ம் பிளானுடைய சம்மர் ஷூட் ஒழுங்காக வீட்டுக்கு வருமானு கவலைப்படக்கூடாது. அது ஒரு லாஜிக்கலி சைக்கலாஜிக்கலி அவருக்கு ஒரு செக்யூர்டு ஃபீலிங் கிடைக்கும். ஃபேமிலி ஆல்சோ வில் ஃபீல் செக்யூர்ட். எகெயின் அந்த டைமில் இருக்கிற எக்ஸ்பென்சஸை அவர் மீட் பண்ணிக்கலாம். ஓகே, there is another thing here. இன்பில்ட் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இதில் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 40 வயசில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்க, 10 PPT, அதாவது 45 வயசுக்குள்ளே அந்த ப்ரீமியம் கட்டி முடிச்சிடலாங்கிற மாதிரி வருது. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்ஸ் இமேஜின் ஒரு 6 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. 46 வயசில் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன், அவருக்கு டெர்மினல் இல்னஸ் வந்துடுது அப்படின்னாக்கா, அந்த டெர்மினல் இல்னஸ் வந்து உண்மையாகவே உங்களுக்கு அந்த ட்ரிகர் ஆச்சு அப்படின்னாக்கா சம்மர் ஷூட்டையும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் ப்ரீமியமும் பே பண்ண வேண்டாம்.
அதுக்கப்புறம் வர ப்ரீமியமும் பே பண்ண வேண்டாம். இதுதான் லாஜிக்கலாக இந்த இதில் போட்டிருக்காங்க. ஓகே, இன்னொரு விஷயம். ஓகே, நான் நிறைய ஒரு டாட்டா மாதிரி ஒரு பிராண்டு வந்து டிஸ்கவுண்ட்டை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க இந்த ப்ராடக்ட்டில். எனக்கே பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு ப்ரீமியம் பிராண்டு. பட் எனிவே இந்த ஒரு டிஸ்கவுண்ட் மாத்திரம் நான் இதை பற்றி பேச ஆசைப்பட்றேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடிஷ்னல் 2% டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோங்கிறாங்க. சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு 5% டிஸ்கவுண்ட் அப்ளை ஆயிருது இன்பில்ட்டா. பட் எனிவே இதில் இது ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, இந்த டைம் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த டிஸ்கவுண்ட் பற்றி பேசுகிறேன். அதாவது மேரேஜ் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் எனக்கு மேரே அதாவது 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி, இன்னைக்கு மேரேஜ்னா அதுக்கு 6 மாதம் முன்னாடி ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கும் 6 மாதத்துக்கு அப்போ மேரேஜ் ஆகி 6 மந்த்ஸ்க்குள்ளே வாங்குறவங்களுக்கும் அந்த 2% டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் முதல் வேலை ஃபர்ஸ்ட் ஜாப், நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்குது. அந்த ஜாப் கிடச்சி 3 மாதம் சேலரி ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும் போதும் நமக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு. 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அடிஷ்னல் 2% டிஸ்கவுண்ட் கிடைக்குதுங்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சைல்டு அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்காமே விட்டுட்டீங்க, பட் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீஆர், அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடியோ 6 மாதத்துக்கு அப்புறமோ குழந்தை பிறந்ததுக்கு அந்த அப்புறமா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா அதுக்கும் 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்கிறாங்க. ஹோம் லோன் சாங்ஷன் ஆகி 6 மாதத்துக்குள்ள டேர்ம் பிளான் வாங்கினாலும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது எதுக்கு நான் இந்த டிஸ்கவுண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, பட் மேக்ஸிமம் 500 கேப்பிங் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டிஸ்கவுண்ட் பற்றி பேச பிடிக்கல. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இதுதான் கரெக்டான டைம். வென் யூ ஆர் யங், வென் யூ ஆர் கெட்டிங் மேரிட், வென் யூ ஆர் ஹேவிங் யுவர் ஃபர்ஸ்ட் சைல்டு, ஒரு ஹோம் லோன் வாங்க உடனே டேர்ம் பிளான் வாங்குறது தான் கரெக்டான டைம். அதுக்காக தான் இந்த ஸ்லைடை நான் பேசுகிறேன். எனிவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா விமென் நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். நிறைய விமென் வந்து ஐடி செக்டரில் இருக்கிறவங்க டேர்ம் இன்சூரன்ஸை மாத்திரம் வாங்க மாட்டாங்க, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். மென் சுட் பை. ஓகேவா, லோவர் ப்ரீமியம் ஃபார் விமென் இருக்குது, இன்ஸ்டன்ட் கிளைம் பே அவுட், இது ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சர் இதில். அதாவது ஒருத்தர் ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தட் பர்சன் இஸ் பாசிங் அவே. அந்த டைமில் நம்ம கிளைம்க்கு அப்ளை பண்ணுவோம்ல, அப்ளை பண்ண உடனே ஒரு 3 லேக்கை சாங்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல பெனிஃபிட் இது. அப்புறம் ஃப்ளெக்ஸி பே பெனிஃபிட் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக அந்த இதை வந்து கொடுப்பாங்க, வடுவேசே அந்த டெத் கிளைமை. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ வாங்குறீங்க, மேரேஜ் ஆகும் போது சம்மர் ஷூட் ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சைல்டு பிறக்கும் போது சம்மர் ஷூட் ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ப்ராடக்ட் வாங்கும் போதே அதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டுருங்க. எனக்கு இதில் என்ன பிரச்சனைனா, டாடா இல்லை சம்பூர்ண ரக்ஷா சுப்ரீம்ல இந்த ஃபீச்சர் லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் இருக்குன்னாங்க. ப்ரௌசரில் இருக்கும், ஆனால் அண்டர் ரைட்டிங்கில் கொடுக்க முடியாதும்பாங்க. ஹோப்ஃபுல்லி அட்லீஸ்ட் இந்த ப்ராடக்ட்டில் அவங்க கொடுத்தா பெட்டராக இருக்கும். எனிவே திஸ் இஸ் மை ப்ராப்ளம். ஏர்லி எக்ஸிட் ஆப்ஷன் விச் இஸ் லைக் இப்போல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஏர்லி எக்ஸிட். அதாவது என்னுடைய கடமைகள்லாம் முடிச்சிச்சு, பசங்கள்லாம் கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க, ஆனால் நான் 85 வயசு வரைக்கும் டேர்ம் பிளான் வாங்கியிருக்கிறேன், அது எனக்கு தேவையில்லைன்னு எக்ஸிட் பண்ணிக்கலாம்னா எஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த ஸ்லைட் நான் எதுக்கு போட்டேன் நான் மறந்துட்டேன். லெட் மீ சி. ஒன் ஆஃப் த ரீசன் வாட் ஐ வாண்டட் டு ஷோ இஸ் விமென்க்கு பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், 15% லோவர் ப்ரீமியம் ஃபார் விமென். ஸோ இதுக்கு மேலே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ண முடியும் விமென் என்கரேஜ் பண்ணுறதுக்கு? ஓகேவா, அகெயின் 3 லேக் இது வந்து ரொம்ப நல்ல ஃபீச்சர். 2-3 பிராண்டில் இது ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க 2 லேக்னு சொல்லிட்டு. டாட்டா வந்து நாங்கள் பெரிய பிராண்டு, நாங்கள் 3 லேக்கே கொடுப்போம்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு டெத் கிளைம்னு அப்ளை பண்ணுறாங்க. ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சிருச்சு, இல்லை முடியாமல் இருக்கலாம், ஆனால் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும் போது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செலவு இருக்கலாம். அந்த 1 crore 10 crore ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக்லையோ 10 டேஸோ 1 மந்த்தோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டைம் செலவுக்கு தேவைப்படலாம், ஒரு எமர்ஜென்சியில் இருப்பாங்க. ஸோ அதுக்காக இமீடியட்டாகவே ஒரு 3 லேக்கை இன்ஸ்டண்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஆனால் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் 1 crore சம்மர்ஷூடுக்கு வாங்கினதுக்கப்புறம், அப்புறம் அந்த டெத் வந்து 3 இயர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம், பாலிசி வாங்கி முழு 3 வருஷம் 4வது ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறம் இது அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனல் இப்போ 1 crore இதுனா ஃபைனல் செட்டில்மெண்ட்டை அந்த 3 லட்சத்தை கழிச்சிட்டு கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அகெயின் ஓகே, இது ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சரு, பட் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு வரக்கூடாது. நான் கன்சல்டிங் பண்ணி இந்த வேலையை பண்ணுறேன்னா நான் எதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவேன்னா, அடுத்த வருஷம் ஒரு ப்ரீமியம் ஹாப்பியாக பே பண்ணுவாரா, அதே மாதிரி ஒரேடியாக ரெகுலர் பேல வாங்கலாமல் கரெக்டாக சீக்கிரம் அந்த வேலையை முடிப்பாரா, அதுக்கான இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி எப்படி ப்ராடக்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் கன்சல்டிங் செஷனில். இவர் ஒரு எக்ஸ்ட்ரா நல்ல ஃபீச்சர் இது. அதாவது அதாவது இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, 5 வருஷம் கண்டிப்பாக தொடர்ந்து ப்ரீமியம் கட்டி தான் வாங்கணும். ஒருவேளை 6வது வருஷம் எனக்கு வந்து ஜாப்ல ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லாட்டி வேற நல்ல செலவே இருக்குது, அந்த 6வது வருஷம் என்னால் ப்ரீமியம் கட்ட முடியலன்னா, இது வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டே லேப்ஸ் ஆயிரும். அப்புறம் அதை மெயில் பண்ணி அதை ரிவைவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும்.
5 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டுறீங்க. 6வது வருஷம் வந்துட்டு நீங்க தாராளமா இமெயில் பண்ணி, இந்த வருஷம் எனக்கு ப்ரீமியம் கட்ட காசு இல்ல. நெக்ஸ்ட் இயருக்கு அந்த ப்ரீமியம சேர்த்து கட்டிக்கிறேன்னு சொல்லி நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு இதுதான் ஃப்ளெக்ஸி பேன்னு சொல்றாங்கன்னு நெனைக்கிறேன். எனிவே அப்புறம் அந்த அடுத்த வருஷம் நீங்க சேர்த்து 2 வருஷம் ப்ரீமியம் கட்டுவீங்கல்ல, அப்ப இன்ட்ரெஸ்ட்டோ எதுவும் அவங்க லெவி பண்ணல. ஆனா இதுல நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. கரெக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இக்னோரன்ட்டா அத யூஸ் பண்ணாதீங்க. உதாரணம் 5 வருஷம் கண்டிப்பா ப்ரீமியம் கட்டியே ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எப்ப அந்த ஃப்ளெக்ஸி பே ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னா 6வது வருஷம் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்ஸி பே ஆப்ஷனை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ண முடியும். இந்த 2 ஃப்ளெக்ஸி பே ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முழு 5 வருஷத்துக்கு நீங்க ஒழுங்கா கண்டினியூஸா ப்ரீமியம் கட்டி இருக்கணும். சரிங்களா? இந்த பிரச்சனையெல்லாம் வேண்டான்னு சொல்லி தான் ஒரு 5 பேல பண்ணி முடிக்கிறாங்க ஒரு சில என்ஆர்ஐஸ். அப்புறம் 10 பே, 12 பே இதுலயே பண்ணி முடிச்சிடுறாங்க. நான் நிறைய பேருக்கு அப்படி தான் இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். மற்ற எல்லாத்துக்கும் செலவு பண்றோம். டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நான் ஒரு லாஜிக் வச்சிருக்கிறேன். எந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் கட்டினா நான் நீங்க கன்சல்டிங் பண்ணும்போது சொல்றேன். நிறைய பேர் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க அதை. எனிவே ஐ வில் கெட் இன் டு திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 12 பேனா 5 வருஷம் நீங்க இப்போ ஒழுங்கா கட்டிட்டீங்க. 6 வருஷம் கட்ட காசு இல்லைனாக்கா தாராளமா அந்த ஒரு வருஷத்தை வந்துட்டு நீங்க இமெயில் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் இயர் கட்டுறேன்னு சொல்லிட்டேன்னா பாலிசி இன்ஃபோர்ஸில் தான் இருக்கும். 7th இயர்ல 2வது ப்ரீமியமும் சேர்த்து கட்டிக்கலாம் நீங்க. ஸோ 6வது வருஷம், அதுக்கப்புறம் 12th இயர், அப்புறம் 18th இயர், இந்த மாதிரி நீங்கள் 5 இயர் கேப்பில் அந்த ஃப்ளெக்ஸி பே ஆப்ஷனை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இது நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஒரு சில பேர் ஐடி செக்டரில் இருக்கவங்க மாத்திரம் ரொம்ப யோசிப்பாங்க. நான் 50,000 ஆனுவல் இன்கம் வாங்குறவங்களுக்கும் நான் ப்ராடக்ட் கொடுக்குறேங்க. ஆனால் 30 lakh 20 lakh ஆனுவல் இன்கம் வாங்குறவங்க வாட் இஃப் ஐ லூஸ் ஜாப், வாட் இஃப் ஐ ஹாவ் சம் சேஞ்ச் ஆஃப் என்னோட இன்கம் ஸ்டேட்டஸ் மார்ச்னா என்ன பண்ணுறது, அந்த ஒழுங்கு அந்த ப்ரீமியம் கட்டுவானான்னு ஒரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூ டோன்ட் ஹேவ் டு ஒரி. கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும்னு என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சில பேரை. ஏன்னா இது முக்கியமான ப்ராடக்ட். அது அதான் சொல்ல வரேன். லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் எகெயின் டாட்டாவில் வந்து எனக்கு என்னென்னா, முன்னாடி இருந்த ப்ராடக்ட் சம்பூர்ண ரெக்ஸா சுப்ரீமில் லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் இருந்துச்சு, ப்ரௌசரில் இருந்துச்சு. ஆனால் அண்டர் ரைட்டிங்லனால ஒரு சில நேரம் கொடுக்காம இருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி இதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. அதாவது உதாரணம், நீங்கள் 1 crore சம்மர் ஷூட் வாங்குறீங்க. ஆனால் லைஃப் ஸ்டேஜ் ஆப்ஷன் வந்து நான் ஃபியூச்சரில் அவைல் பண்ணுவேன்னு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜுங்கிறேன். நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது வாங்குறீங்க. மேரேஜ் ஆகும்போது அந்த 1,50,00,000 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சம்மர் ஷூட் கேன் பி இன்க்ரீஸ் பை 50%. போத் ஃபர்ஸ்ட் சைல்டு சம்மர் ஷூட் கேன் இன்க்ரீஸ் பை 25%. 2வது குழந்தை பிறக்கும்போது சம்மர் ஷூட் வந்து இன்னொரு 25% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கேட்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எகெயின் எல்லாத்துக்கும். அப்புறம் லோன் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறீங்க 30 வயசில், 35 வயசில் நீங்கள் ஹோம் லோன் வாங்குறீங்க. வாங்கும்போது 1 crore வாங்குறீங்க. 35 வயசில் ஹோம் லோன் வாங்கும்போது நீங்கள் 2 கோடியாக மாற்றிக்கலாம். அதுக்கான எக்ஸ்ட்ரா சம்மர் ஷூட் நீங்கள் கொடுக்கணும். அது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஓகே, ஏர்லி ஆர்ஓபி ஆப்ஷன் இதுவும் வந்து மற்ற காம்படிட்டிவ் கம்பெனிஸ்லாம் இந்த ஏர்லி ஆர்ஓபி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து அவையிலே பண்ணக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்கு எது லாபம்னா 85 வயசு 80 வயசு வரைக்கும் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இல்லாதப்ப ஃபேமிலிக்கு பெனிஃபிட் போகிறது தான் நல்லது. பட் ஏதோ மார்க்கெட்டில் இதெல்லாம் கொண்டு வராங்க. இது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பெனிஃபிட். பட் என்ன பார்த்து 35 வயசில் வாங்குறீங்க, 10 வருஷத்தில் ப்ரீமியம் பெயிண்டமாக முடிச்சிடுறீங்க. 60 வயசில் உங்கள் குழந்தைங்கள்லாம் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு செட்டில் ஆயிடுறாங்களாமா. அதனால கட்டின ப்ரீமியமாக 100%, அதாவது ப்ராடக்ட் வாங்கி முழு 25 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 85 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. உங்களுக்கு லைஃப் கவர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா முழு ப்ராடக்ட்டை வாங்கி முழு 25 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு தெரியல, இது நல்ல பெனிஃபிட்டான்னு தெரியல. பட் காம்படிஷனில் ஆஃபர் பண்ணுறாங்க. டாடா இஸ் ஆல்சோ ஆஃபரிங். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் பெனிஃபிட்னு சொல்லுவேன். மேபி 60 வயசில் ஒரு செலவுக்கு யூஸ் பண்ணலாம், அப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, எகெயின் இமெயில் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியா, பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் த ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் ஐ எம் டூயிங் திஸ். இந்த கன்சல்டிங் ஃபீ மாடலை எதுக்கு வச்சிருக்கேன்னா, ரொம்ப பொறுமையாக பண்ணுவேன் நான். எனக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு ரேப்போ இருக்கான்னு பார்ப்பேன். அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களா, கரெக்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணணும். 1 வாரம் 1 மாதம் டைம் கொடுப்பேன் ஒரு சில பேருக்கு. என்ஆர்ஐலாம் இப்போ பேசிட்டு இந்தியா வரும்போது வாங்குறவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போ வேணாலும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாற்றலாம். உதாரணம், நேற்று கூட ஒருத்தர் நோய்டாலேருந்து நார்த் இந்தியன் கன்சல்டிங் பண்ணாரு. ப்ராடக்ட்டை வாங்கிட்டாங்க ஆன்லைனில். 3 மாதம் கழிச்சு லோடிங் ஃபீ போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த பிராண்டை சொல்ல, சம் பிராண்ட் டிட் தட். அதே மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னா, அதனால தான் ஒரு அட்வைசர் சேனலில் போகும்போது நான் எப்படி பண்ணுறேன்னா, இன்னுமே செக்யூர்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மாத்திரம் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. வென் யூ ஆர் கெட்டிங் த்ரூ மீ, ஐ வில் பி தேர். இன்னொரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி இருக்கும்,
தே ஹேவ் சம் 10,000 crores இன் AUM. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுற இமெயிலுக்கும் கால்ஸ்க்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி டேரெக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வென் யூ கெட் த்ரூ மீ யூ வில் ஹேவ் 3 லேயர் ஆஃப் சப்போர்ட். அஃப்கோர்ஸ் கிளைம் சப்போர்ட்டுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நான் எஜுகேட் பண்ணிடுவேன். எதுக்கெல்லாம் கிளைம் கொடுக்க மாட்டாங்க, எதுக்கெல்லாம் தேவைப்படும். அண்ட் செகண்ட்லி, ஐ டோன்ட் நோ வாட் யூஆர் டூயிங், பட் பர்சனலைசேஷன் ஆல்வேஸ் கம் ஃப்ரம் அ ஹியூமன் டச். வந்து இப்போ வரைக்கும் ஒரு 55 less than 55 பீப்புளுக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். லைஃப் டைம் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே இன்னொரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி கம்பெனி இருக்குது. தேர் யூ வில் கெட் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அதுக்கு மேலே யூ வில் ஹேவ் யூ கேன் ஆல்வேஸ் இமெயில் ஆர் நீங்கள் எந்த ஆஃபீஸில் போய் வாக்கின் பண்ணாலும் தே வில் ஆல்சோ சப்போர்ட். என்னோட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாமா டாட்டா ஆஃபீஸ்க்கு போய் வாங்குவாங்களாமா. எகெயின் அதில் என்ன ஆகுதுன்னா இன்னொரு அட்வைஸ் மூலியமாக கொடுப்பாங்க. பிரான்ச் டஸ் பிஸ்னஸ் லைக் தட். ஸோ வாட் மேட்டர்ஸ் இஸ் டூயிங் சம்திங் வித் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன், அதை கரெக்டாக எஜுகேட் பண்ணுறது, சேல்ஸ் டிரைவனாக இல்லாமல் பொறுமையாக வாங்குறது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். எகெயின் இந்த இதெல்லாம் காமிக்கிறாங்கல்ல, 99.13% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, டேக்ஸ் பெனிஃபிட், ட்ரஸ்டட், இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் எந்த பிராண்டில் டேர்ம் பிளான் வாங்கினாலும் கோர்ஸ் பிராண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே ஃபினான்ஷியல் டேட்டாவை கரெக்டாக சொல்லமா, நம்மளுடைய ஹெல்த் டேட்டாவை கரெக்டாக சொல்லமா, இதையாவது மிஸ் பண்ணிட்டோமா. ஏன்னா வாங்கின அப்புறம் கன்சல்டிங் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க எங்கிட்ட. எஜுகேஷன் டேட்டாவை நம்மன்னு சொல்கிறோம், ஆன்லைனில் வாங்கும்போது அவங்க கரெக்டாக போட்டிருக்கானான்னு செக் பண்ணோம். எங்கிட்டே வாங்கும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா உடனே அவர் கிளைண்ட் பார்த்து சொல்லுவாங்க, இல்லை நான் ரிவ்யூ பண்ணி சொல்லுவேன். உயிரோடு இருக்கும்போது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபோக்கஸ் ஆன் டேட்டா, ஃபினான்ஷியல், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் டேட்டா, ரதர் தன் அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வாங்கிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எல்லாரும் வாங்கிக்க வேண்டியது. அது வேனிட்டி மெட்ரிக் தான் நான் சொல்லுவேன். ஸோ தட் இஸ் இட் கைஸ். நீங்கள் ஐ திங்க் தட் இஸ் இட். ஓகே, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு ஜென்யூனான கன்சல்ட்டிங் வேணும்னா யூ கேன் கோ டு venkatfin.com. டிஸ்கிரிப்ஷனோட நம்பர் இருக்கும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங்கோட சேர்ந்து ஒரு வி கேன் ஆல்சோ ஸ்பீக் அபவுட், நீங்கள் ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எகெயின் ஒன்ஸ் அகேன் ஹம்பிள் ரெக்வஸ்ட், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ப்ராடக்ட் வீடியோவை பார்த்துட்டு டேரெக்டாக ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ பிஸ்னஸ்க்கு வந்து பல கோடி சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ கோ த்ரூ மீ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் கன்சல்டிங் ஃபீங்கிறது எதுக்கு நான் அதை எனக்கு அது பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்பவே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பண்ணணும்னு நினைக்கிறவங்கள மாத்திரம் நான் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ ஐ ஃபீல் தட் வே கிளைண்ட் ஆல்சோ ஹேவ் அ ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஆன் மீ. ஐ வில் ஆல்சோ ட்ரை டு என்ஷோர் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் டிரைவனாக இல்லாமல் அவங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை மாத்திரம் கொடுத்துருக்கோங்கிற திருப்தி இருக்குது எனக்கு. ரெகெயின் நம்ம கன்சல்டிங் செஷனில் உங்களோட இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன, ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக வாங்குகிறோம், அல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த 2 ப்ராடக்ட் நான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவேன். இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அப்புறம் எல்லா ப்ராசஸையும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வென் யூ ஹேவ் டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறதுனால என்கிட்ட வாங்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா 1000 பேர் பேசியிருக்காங்க, நான் ஒரு 55 பேருக்கு நானே இஷ்யூ பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் இட் கைஸ். ரொம்ப நேரம் இதை பேசுறதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, ஐ லவ் திஸ் ப்ராடக்ட் அ லாட். ஒரு டேர்ம் பிளான் வந்து வாங்காமல் ஒரு ஹெல்த் ஸ்டேட்டஸில் வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க லைஃப் டைம் 26 கம்பெனி இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. எங்கேயுமே டேர்ம் பிளான் கிடைக்காத மாதிரி போயிடுது. இன்னைக்கு கூட ஒருத்தர் அந்த ஸ்டேட்டஸில் எனக்கு மெசேஜ் பண்ணார். அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல மிட்டாய் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃபர் பண்ணுறதுலே. ஸோ ஐ வில் பி ஹாப்பி இஃப் யூ பிலீவ் வி கேன் ஒர்க் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான்.